எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னா ஜீரா ரைஸ் வித் ராஜ்மா டால் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நமக்கு எப்படி சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கூட்டெல்லாம் ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி நார்த் இண்டியன்ஸ் ரெகுலராக இந்த ராஜ்மா, ஜீரா ரைஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு வீட்டில் சுலபமான முறையில் செஞ்சு காட்டலான்றதை நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நான் என்னென்னு காட்டுறேன் வாங்க. 300 கிராம் பாஸ்மதி ரைஸ், 4 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு. இப்போ ஜீரா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் 5 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு. நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்றிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க நான் ஜீரகத்தை போட்டுறேன். 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு. வெறும் நெய், ஜீரகம், மல்லி இலை, உப்பு, அவ்வளோதான் ரைஸ். இந்த ஜீரகம் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரட்டும். வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை போட்டுற வேண்டியதுதான். இந்த ரைஸுங்க பாஸ்மதி ரைஸ். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கோங்க. குக்கர்னாலும் ஓகே, நீங்கள் வடித்து எடுத்தாலும் ஓகே. கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஜீரகம் ரெடி ஆகிடுது. தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரைஸுங்க இது. இது தேவைக்கேற்ப உப்பு போட்டுடலாம். நீங்கள் டக்குன்னு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வாசனை பாருங்கள். அதில் விட்டுருக்க நெய், ஜீரகம், பாஸ்மதி 3 சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் செய்துட்ருக்கும் போது. அவ்வளோதாங்க. இது ஆல்ரெடி ரைஸ் ரெடியான ரைஸ் தான். ஜீரகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மல்லி இலை, இதை போட்டு நம்ம ஒரு கிளறி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ராஜ்மா டால் எப்படி செய்யணும் செய்து காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நான் என்னென்னு காட்டுறேன் வாங்க. 300 கிராம் வேக வைத்த ராஜ்மா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் முழு ஜீரகம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், தேவைக்கேற்ப மல்லி இலை. இப்போ ஜீரா ரைஸ் செஞ்சு காமிச்சிட்டேன் இல்லையா 5 மினிட்ஸில். அடுத்தது உங்களுக்கு ராஜ்மா தால் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எடுத்து வச்சுருக்க ஆயிலை விட்டுறலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டுடலாம். இது ஒரு ஓரத்தில் வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுடலாம். இந்த ஓரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுடலாம். லைட்டாக உப்பு போடலாம் வெங்காயத்தில். இந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். அதாவது கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். இது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். இது மொத்தமே 15 நிமிஷம் ரெசிபி தாங்க. நீங்கள் ராஜ்மா மட்டும் முதல்லாலே ஊற வச்சு காலையில் நீங்கள் ஒரு 7-8 விசில் போட்டு வேக வச்சு வச்சுருங்க. செய்கிறதுக்கு என்னமோ ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இப்போ ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு
பருத்து போட்டுடலாம். லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போகிறோம். ரொம்ப நேரம் இந்த மிளகாய்த்தூள் ஐட்டத்தெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணவே கூடாது, கருப்படிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் வந்து என்ன போட போகிறேன்னா, இது தக்காளிங்க. 4 தக்காளியை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு, அதாவது பிளான்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, கொதிக்கிற வெந்நீரில் 4 தக்காளியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சேன். அந்த லைட்டாக கீறி அந்த தக்காளி மேலே லைட்டாக கோடு மாதிரி போட்டு நம்ம வெந்நீரில் போட்டுறணும். ஒரு 2 மினிட்ஸில் அது வெந்து அது மேலே ஒரு தோல் உறிஞ்சி வரும் இல்லையா, அந்த தோலை எடுத்துடணும். சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் இதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். டொமேட்டோ பியூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை தான் நான் அதில் விட போகிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போடலாம். இது நம்ம ஆல்ரெடி தக்காளி நம்ம பாயில் பண்ணி தான் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதையும் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொதி வரட்டும். அந்த ஆயில் தெரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போமே ஆயில் தெரிஞ்சு வந்திருக்க மாதிரி தெரியுது பாருங்கள். ஏன்னா நம்ம தக்காளி ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் குயிக்காக வந்துடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். இந்த ராஜ்மா இருக்குது இல்லையா, இது வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊறணும். நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் ஊற போடுங்க. குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஊறினா தான் நல்லபடியாக அது வேகும். நான் நைட்டே ஊற வச்சு காலையில் நான் வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 8 9 விசில் 10 விசில் கூட விட்டுருங்க. உங்கள் வீட்டு குக்கர் எந்த மாதிரி மாடலும் தெரியாது, எந்த மாதிரி விசில் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ தொட்டால் நல்ல இப்படி மாவாகணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், 2 2ஆக கீறி இருக்கணும். நம்ம பார்த்தோன்னே அந்த ராஜ்மா வந்து 2 2ஆக கீறி இருக்கணும். அப்போ தான் இப்படி தொட்டோடனே இப்படி நல்ல மாவாக போகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஒரு க்ரீமியான டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ தக்காளி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் ராஜ்மா விட போகிறேன். இப்போது இந்த ராஜ்மாவுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு தானே போட்டேன், தக்காளி வெங்காயத்துக்கு. இப்போ வந்து ராஜ்மாவுக்கு தேவையான உப்பு போடலாம். நான் ஆல்ரெடி ராஜ்மா வேக வைக்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தான் வேக வச்சேன். இப்போ மசாலாலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அந்த கிரேவி எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இப்போ போட்டுடலாம். அது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு பெரிய கொதி வந்துடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது என்னதுன்னா, நான் ராஜ்மா வேக வச்சேன் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் அரைச்சி தாங்க வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்மளுடைய டால் கொஞ்சம் கொழுகொழுப்பாக வர்றதுக்காக தான் இது. இந்த பாருங்கள், ஒரு க்ரீமி டேஸ்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து க்ரீமு கர்டு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது இல்லையா. நம்ம ராஜ்மாவே 2 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி வச்சுட்டா போதும். இது இப்படி ஊற்றிக்கலாம். முக்கியமாக நான் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி 4 போட்டிருக்கேன். சரிங்களா? தக்காளி வந்து மெயின், இதில் வெங்காயத்தை விட அதிகமாக போடணும். அவ்வளோதான் பாருங்கள், இவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலை போடுறேன். ஃபைனலான்னு சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் ஒன்று வருது. இது தாங்க 3 ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் இதில் போட போகிறேன். இது போடுறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமி வலுவலுப்பான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த ராஜ்மாவில். ஸோ இது போடுறேன். பாருங்கள், செய்ய ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் நான் ராஜ்மா முடிச்சிட்டேன். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஜீரா ரைஸும் முடிச்சு காமிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, பாஸ்மதி ரைஸ் ரெடியாக வச்சுக்கோங்க பாயில் பண்ணி. அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு வீடியோ லென்த்தி ஆகும் தான் நான் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காமிச்சேன். அப்புறமா ராஜ்மாவும் நான் ரெடியாக வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஆரம்பித்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இதில் கட் பண்ணுறதும் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது, ஆனியன் மட்டும்தான்.
சுலபமான முறையில் ஜீரா ரைஸும் ராஜ்மா டாலும் செஞ்சு காமிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி திரைப்பாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.